வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா இந்த டைஸு பார்க்கலாம். டைஸ் சம்மு. இப்போது டைஸ் அந்த சம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பார்த்துடலாம். டைஸ் பகடையில் பகடை 2 பகடை இருக்குது இல்லைங்களா? ஒரு பகடையில் 6 பக்கம் இருக்கும். மொத்தம் 6 பக்கம் தான் இருக்கும். ஒரு எண்ணுக்கு அடுத்துள்ள பக்கங்கள் எத்தனை இருக்கும்? 4 இருக்கும். எதிர்பக்கம் ஒரு எண்ணுக்கு ஒன்றே ஒன்று மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? டைப்பு இதில் பார்த்திங்கன்னா ஒரு 4 டைப் இருக்குது. இது மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம எப்படிப்பட்ட சம்மும் டைஸில் சால்வ் பண்ணிக்கலாம். சரிங்களா? டைப் 1 பாருங்கள், முழுவதும் வேறுபட்டு இருக்கும். இங்கே பாருங்கள், ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அந்த டைஸ் போட்டிருக்கேன். அது கொஞ்சம் இப்படி இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டைஸில் பாருங்கள் 1 2 3ன்னு இருக்குது. ரெண்டாவது 4 5 6ன்னு இருக்குது. இது 2 பகடையிலையும் பார்த்திங்கன்னா எந்த நம்பருமே காமனாக இல்லை. ரெண்டுலையுமே முழுவதுமாக வேறுபட்டிருக்கு. வேறு நம்பர் வந்திருக்கு. இப்படி வரும்போது மோஸ்ட்லி இதில் எதிர்பக்கம் தான் கேட்பாங்க. சரிங்களா? பகடையில் பொறுத்த வரைக்கும், டைஸில் பொறுத்த வரைக்கும் எதிர்பக்கம் என்ன அப்படின்னு கேட்பான். 1ன் எதிர்பக்கம் என்ன, 2ன் எதிர்பக்கம் என்ன, 3ன் எதிர்பக்கம் என்ன. சரிங்களா? அப்படின்னு பார்க்கும்போது முழுவதும் வேறுபட்டு இருக்கும். எந்த நம்பருமே காமனாக இல்லை. அதனால் எதிர் பக்கங்களின் கூடுதல் 7. இப்போ 1னுடைய எதிர்பக்கம் என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ 1 எந்த நம்பர் கூட்டினா 7 வரும்? 6. அப்போ 1க்கு எதிர்பக்கம் 6. 2ன் எதிர்பக்கம் என்ன அப்படின்னு கேட்டால் என்ன வரும்? 2 எதை கூட்டினா 7 வரும்? 5 தான் எதிர்பக்கம். 3னுடைய எதிர்பக்கம் என்ன அப்படின்னு கேட்டால் 3 எதை கூட்டினா வரும்? 4 கூட்டினா 7 வந்துடும். சரிங்களா? இப்படி முழுவதும் வேறுபட்டு இருந்தால் எதிர் பக்கங்கள் கூடுதல் 7 அப்படின்ற கான்செப்டை வச்சு நாம் ஆப்போசிட் சைடை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், டைப் 2 பாருங்கள். ஏதேனும் ஒரு பக்கம் ஒத்திருக்கும் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் டைஸில் பாருங்கள் 1 2 3. ரெண்டாவது டைஸில் பாருங்கள் 1 4 5. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ஏதேனும் ஒரு நம்பர் மட்டும்தான் ஒத்திருக்கு. இங்கே 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது. சரிங்களா? இப்படி இருக்கும்போது இந்த 1னுடைய எதிர்பக்கம் என்ன அப்படின்னு கேட்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ட்டா, ஃபஸ்ட்டுக்கு 1னுடைய அடுத்துள்ள பக்கம்லாம் பார்க்கணும். 1க்கு அடுத்துள்ள பக்கம் என்னென்ன, இதில் என்னென்ன நம்பர் இருக்குது? 2 ஃபஸ்ட்டு பகடையில் 2ம் 3 இருக்குது அடுத்துள்ள பக்கம். ரெண்டாவது பகடையில் 4ம் 5 இருக்கும் இல்லைங்களா? அடுத்துள்ள பக்கம் எத்தனை பக்கம் அமையும்? 4 பக்கம் தான் அமையும். சரிங்களா? நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அப்போது இது அடுத்துள்ள பக்கம் அமையாத பக்கம் எது? 6. அப்போ 1க்கு 6 தான் ஆப்போசிட் சைடு. ஓகே. இப்படி ஏதேனும் ஒரு பக்கம் மட்டும் ஒத்திருந்தால் மீதி நம்பருக்கு எல்லாமே நம்ம ஆப்போசிட் சைடு கண்டிப்பாக சொல்ல முடியும். இப்போ இது 2க்கு ஆப்போசிட் நம்பருன்னு கேட்குறாங்க. அப்படிங்கும்போது ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? இந்த 1னுடைய நெக்ஸ்ட் நம்பர் என்னென்னு பார்க்கணும். எது காமனாக இருக்கோ அதனுடைய அடுத்த நம்பர் என்னென்னு பார்க்கணும். பக்கத்தில் இருக்கிற கிளாக் வைஸாக பார்க்கணும். 1க்கு பக்கத்தில் கிளாக் வைஸாக ஃபஸ்ட் நம்பர் என்ன? 2. இங்கே 1க்கு கிளாக் வைஸாக ஃபஸ்ட் நம்பர் என்ன? 4. அப்போ 2ம் 4ம் ஆப்போசிட் சைடு. சரிங்களா? இப்போது 3க்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்கும்போது, இப்போ 1லேருந்து பார்க்கணும். எந்த நம்பர் காமனாக இருக்குதோ அதை வச்சு தான் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். எந்த நம்பர் காமனாக இருக்கோ அதிலிருந்து கிளாக் வைஸாக ரெண்டாவது நம்பர் என்ன? 3 இருக்குது. இங்கே கிளாக் வைஸாக ரெண்டாவது நம்பர் என்ன இருக்குது? 1க்கு 5. அப்போ 3 5ம் ஆப்போசிட் சைடு. சரிங்களா? புரியுதுங்களா? ஏதேனும் ஒரு நம்பர் ஒத்திருக்கு, கிளாக் வைஸாக பார்க்குறோம். எது ஒத்திருக்கோ அதனுடைய ஃபஸ்ட்டு நம்பரு கிளாக் வைஸில் ஃபஸ்ட் நம்பர் என்ன வருது? 2. எது ஒத்திருக்கோ செகண்ட் பகடையில் கிளாக் வைஸ் ஃபஸ்ட் நம்பர் 4. அப்போ 1 2 4ம் ஆப்போசிட் சைடு. அதே மாதிரி 1க்கு ரெண்டாவது நம்பராக என்ன வருது? 3. இங்கே 1க்கு ரெண்டாவது நம்பராக என்ன வருது? 5. அப்போ 3 5ம் ஆப்போசிட் சைடு. சரிங்களா? ஓகே. இதுவே அது எப்படி இருந்தாலும் சரி. இப்போ பாருங்கள், இதில் இந்த 1 இங்கே இருந்தது, இங்கே இருந்தது. ஆனால் இங்கே பாருங்கள், இந்த 1 இங்கேயும், இந்த அதே 1 கீழே வந்திருக்கு, மேலே வரல, மாற்றி வந்திருக்கு. அப்படிங்கும்போது எப்படி சார் போடுறது அப்படின்னா, அதே கிளாக் வைஸ் தான்.
இப்போ 1க்கு அடுத்த நம்பர் கிளாக் வைஸில் என்ன இருக்குது 2. இங்கே 1க்கு அடுத்து கிளாக் வைஸில் என்ன இருக்குது 4 இல்லைங்களா? இப்போ இது ரெண்டும் ஆப்போசிட் சைடு. அடுத்தது பாருங்கள், இப்போ 1க்கு கிளாக் வைஸில் ரெண்டாவது நம்பராக என்ன இருக்குது 3. 1க்கு கிளாக் வைஸாக ரெண்டாவது நம்பர் என்ன இருக்குது 5. அப்போ இது ரெண்டும் ஆப்போசிட் சைடு. அதாவது 2 நம்பர் சேமாக இருக்கணும். அது எப்படி எங்கே இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம கிளாக் வைஸாக ஃபஸ்ட் நம்பராக என்ன இருக்குது செகண்ட் நம்பராக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்து நம்ம ஆன்சரை ஈஸியாக பண்ணிடலாம். புரியுதுங்களா? டைப் 3க்கு போவோம். ஏதேனும் 2 பக்கம் ஒத்திருக்கும். ரெண்டு பக்கம் ஒத்திருக்கும் அப்படின்றாங்க. அதாவது 2 நம்பர் காமனாக வந்திருக்கும் 2 பகடையிலையும். எந்தெந்த நம்பர் காமனாக வந்திருக்கு 25 இருக்குது, இங்கேயும் 25 இருக்குது. 25 இப்படி 2 நம்பர் காமனாக வந்திருந்ததுன்னா மீதமுள்ள நம்பர் என்னவோ மீதமுள்ள நம்பர் தான் ஆப்போசிட் சைடு. மீதி என்ன நம்பர் இருக்குது 352 325. சாரிங்க, நான் இதில் வந்து 3 நம்பர் காமனாக எடுத்துருக்கிறேன். இது 6 போட்டுக்கலாம். ஓகே, ஒரு மிஸ்டேக்கு. இங்கே 2 5 இருக்கா, இங்கே 2 5 இருக்குது. அதாவது ஏதாவது 2 பக்கம் ஒத்திருந்தால் மீதி நம்பர் 2ம் ஆப்போசிட் சைடு. அப்போ 3 6 ஆப்போசிட். எப்படி வேல்யூ இருந்தாலும் சரி 2 பக்கம் இருந்தால் மீதி நம்பர் மட்டும்தான் ஆப்போசிட் சைடு வரும். இதில் வந்து இந்த 2க்கு ஆப்போசிட் சைடு சொல்ல முடியுமா, 5க்கு ஆப்போசிட் சொல்ல முடியுமானா இப்படி 2 நம்பர் காமனாக வரும்போது நம்ம ஆப்போசிட் சைடு சொல்ல முடியாது. இதுதான் இந்த டைப் 3ல் இருக்கிற ஒரு இது. ஏதேனும் ஒரு பக்கம் ஒத்திருந்தால் எல்லா எண்ணுக்கும் நாம் ஆப்போசிட் சைடு சொல்ல முடியும். ஆனால் 2 எண்கள் ஒத்திருந்தால் எல்லா நம்பருக்கும் ஆப்போசிட் சைடு சொல்ல முடியாது. ஒரே ஒரு நம்பருக்கு மட்டும்தான் அதாவது மீதி நம்பர் மட்டும்தான் வரும். 2 நம்பர் காமனாக இருக்கும்போது மீதி நம்பர் என்னவோ சாரிங்க அது மட்டும்தான் ஆப்போசிட் சைடு. சரிங்களா? டைப் 4 பாருங்கள். அப்போ என்னடா இது இவ்வளோ டைஸ் கொடுத்துருக்காங்களே, 1 2 3 4 டைஸா, எப்பட்றா போடுறது? டோன்ட் வரிங்க, இதுதான் ரொம்ப ஈஸிங்க. அதிக பகடை கொடுத்துட்டா ரொம்ப ஈஸி. கொஸ்டின் பாருங்கள். இப்போ 2ன் எதிர்பக்கம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்கன்னு வச்சுங்க. ஃபஸ்ட்டு நமக்கு தெரியும் 2ன் அடுத்துள்ள பக்கம் ஃபஸ்ட்டு பார்க்கணும். 2ன் அடுத்துள்ள பக்கம் என்ன, இங்கே என்ன இருக்குது 5ம் 3ம் இருக்குது. 5 3. இங்கே என்ன இருக்குது 3 இருக்குது. எடுக்கணும், எழுதியாச்சு. இங்கே 5க்கு அடுத்துள்ள 2க்கு அடுத்துள்ள பக்கம் 6, அதையும் எழுதியாச்சு. இப்போ 4 நம்பர் வந்துடுச்சிங்களா? நமக்கு தெரியும் ஒரு எண்ணுக்கு அடுத்துள்ள பக்கம் 4 பக்கம்தான் அமையும். அப்போ இப்போ எல்லா நம்பருமே வந்துடுச்சு. மீதி இதில் வராத நம்பர் என்ன 4. அப்போ 2னுடைய ஆப்போசிட் நம்பர் 4 அப்படின்னு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா இது மாதிரி சம் இருந்தால் நிறைய போட்டு பாருங்கள். அப்போ உங்களுக்கு மைண்டில் நிற்கும். நம்ம வந்து ஒரு பகடை பற்றி பார்த்தோம். ஒரு 4 டைப்ஸ் பார்த்தோம். சரிங்களா? ஒரு பகடை எடுத்துட்டோமா, 6 பக்கங்கள், அதன் அடுத்துள்ள பக்கங்கள் 4 மட்டும்தான். ஒரு பகடைக்கு ஒரு எண்ணுக்கு எதிர்பக்கம் 1 மட்டும்தான் வரும். சரிங்களா? டைப் 1ல் என்ன பார்த்தோம், ரிவிஷன் பண்ணிக்கலாம். டைப் 1ன்னா முழுவதும் வேறுபட்டிருக்குன்னு பார்த்தோம். சரிங்களா? டைப் 2ல் ஏதேனும் ஒரு பக்கம் ஒத்திருக்குன்னு பார்த்தோம். டைப் 3ல் ஏதேனும் 2 பக்கம் ஒத்திருக்குன்னு பார்த்தோம். டைப் 4ல் வந்து ஒரு 4 பகடைகள் இருக்குது. அதில் அடுத்துள்ள பக்கங்களை பார்த்து நாம் ஆன்சர் பண்ணிட்டோம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு எக்ஸாம்பிள் லாஸ்ட் இயர் 2025 இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்த குரூப் 4ல் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க பகடை பற்றி. கொஸ்டின் படிக்கிறேன் பாருங்கள். A dice is thrown 4 times and its 4 different positions are given below. ஓகேங்களா? Find the number of face opposite the face of face showing 2. ஓகே, ஆப்போசிட் சைட் ஆஃப் 2 அப்படின்னு கேட்குறாங்க. கொஸ்டின் தமிழில் படிக்கிறேன் பாருங்கள். ஒரு பகடை 4 முறை உருட்டப்படும் போது அதன் வேறுபட்ட நிலைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன எனில் 2ன் எதிர்பக்கமாக இருக்கும் எண்ணை காண்க. இப்போ நம்ம பார்த்துருக்கலாம், ஏகப்பட்ட டைஸ் கொடுத்தா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், எந்த நம்பர் கேட்குறாங்களோ அதனுடைய அடுத்துள்ள பக்கங்கள் பார்க்கணும். 2ன் அடுத்துள்ள பக்கங்கள் என்னென்ன வருது 3 5 1
6லாம் வந்துருச்சு. இப்போ 4 நம்பர் வந்துருச்சு இல்லைங்களா? அப்போ வராத நம்பர் என்ன? 4. இப்போ இதனுடைய ஆன்சர் என்ன? 2 எதிர்பக்கம் 4 மட்டும்தான் அமையும். தேங்க்யூ.